தேர்தல் முடிஞ்சாச்சு. ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு, வாக்கு சதவீதம் என்ன, ஓவராலாக தமிழ்நாட்டில் நடந்த அந்த வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு ரொம்ப நெருடலான பதில்களும் சொல்லப்போனால் ஒரு 70-72% வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று. இன்னைக்கு அதனுடைய அப்டேட் கிடைப்பதற்காக சாஹூ அவர்கள், தேர்தல் அதிகாரி இருக்கார்ல, தலைமை தேர்தல் அதிகாரி, அவர் அப்டேட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு எதிர்பார்க்கப்பட்டது. அதை அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. மறுபடி 12 மணிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. 12 மணிக்கும் இல்லை, 3 மணிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாரு 3 மணிக்கு இல்லை 5 மணிக்கு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக அதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஏன் டிலே ஆகுது, அப்படி டிலே ஆகிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் யோசிக்க வேண்டும். அப்படி மக்கள் யோசிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நீ மக்கள் யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. நான் முதல்லயே சொல்லிட்டேன், அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிறது 2024க்கான இலக்கு கிடையாது, 2026க்கான இலக்கு. அந்த இலக்கில் தான் மக்களுடைய புரிதல் அப்படிங்கிறதும் மக்களுடைய தேவை அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசியல் விளையாட்டுகளை அவங்களுடைய ஓட்டுக்காக விளையாடும் போது மக்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் 2026 வரை உறக்க சொல்லக்கூடிய ஒரு சேனலாக அரசியல் சதுரங்கம் இருக்கும். அப்படின்னா இப்போ நடந்த இந்த தில்லாலங்கடி வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் எந்தெந்த பார்ட்டி ஜெயிக்க போகிறாங்க, யார் நிற்கிறாங்க, எவ்வளோ ஓட்டுகள் விழப்போகுது, இதுதான் எவ்வளோ விழுந்திருக்கு, இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. யாரை பார்த்தாலும் யாருக்குப்பா ஓட்டு போட்ட, என்னப்பா உன் ஜனநாயக கடமை ஆட்சி விட்டாயா இப்படிங்கிற கேள்விகளும், அது கூடவே என்னப்பா இந்த பார்ட்டி ஜெயிச்சிருமாமே அந்த பார்ட்டி தோத்துருமாமே அப்படிங்கிற அந்த அரசல் புரசலான கேள்வியும் கதைகளும் அப்படிங்கிறது எல்லாமே வழிநடுக இருந்துக்கிட்டே இருக்கும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், இந்த தேர்தல் இனிமே ஓட்டு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் மறுபடியும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாமே. சரி, அப்போ ஒவ்வொரு எலெக்ஷன் அப்படிங்கிறதுலையும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும், அந்த எலெக்ஷனுக்கு எவ்வளவு ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான். பொதுவாக ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத 2-3 முறையாக அறிவிப்பார்கள். காலை வரை இவ்வளோ ஓட்டுப்பதிவு விழுந்திருக்கு, இந்த தொகுதியில் இத்தனை ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு. ஏன்னா அங்கே ஒரு முகவர்கள் இருக்காங்க, அங்கே ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ ஓட்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே கொடுப்பாங்க. ஓவராலாக இப்படி எல்லாமே நம்ம கேல்குலேஷன் அப்படிங்கிறது செய்வோம். இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் செய்யப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமான முடிவுகள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் தான் மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும், ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு 4 முனை போட்டியாக இது நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 முனை போட்டிகளில் இதுவரையிலும் பதிவானது, இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பதிவான ஓட்டுகளினுடைய விகிதம் அப்படிங்கிறது ஒரு 69% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தானே சொன்னீங்க 72% அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது கால்குலேஷன் அடிப்படையில் கொஞ்சம் மாறலாம், ஏறலாம், இறங்கலாம் அப்படிங்கிறது ஒரு 1 to 2% வரை ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த டிஃப்ரென்ஸ் 3%க்கு மேலே இருக்குது. ஸோ அதுதான் மக்களிடையே ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஆனால் 3% அப்படிங்கிறது இல்லைங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 71% வாக்குகள் அப்படிங்கிறது வந்திருக்கு, எல்லாரும் ஓட்டுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்னாடி கொடுக்கப்பட்ட அப்டேட்டில் இல்லை 71% கிடையாது, 64% மட்டும்தான் ஓட்டுகள் அப்படிங்கிறது வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல, அதாவது நள்ளிரவு ஒரு 12 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்டேட்டில் என்ன முரண்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 71% எங்கே இருக்குது, கண்டிப்பாக ஓட்டுகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓட்டை திரும்ப நான் ஓட்டேன்ப்பா நான் திரும்பிதாப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டை திரும்ப வாங்க முடியாது பார்த்தீங்களா. அப்போ எக்காரணம் கொண்டும் குறையாது. அப்போ இந்த இடத்துல 71% இருந்தது, திடீர்னு 64 குறைத்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு. இந்த சலசலப்புக்கு நடுவில் நிறைய பேர், இப்போ அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அடுத்ததாக வினோஜ் வி செல்வம் அவர்களாக இருக்கட்டும், பாஜகவை சார்ந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இங்கே வந்து நிறைய வாக்காளர்களுடைய பெயர் அப்படிங்கிறது இல்லை, அவங்க வந்து அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய இத்தனை நபர்களுடைய வாக்காளர்களுடைய பெயரே இல்லை, இது திமுகவினுடைய அராஜக செயல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமாக குறைகள் அப்படிங்கிறத சொன்னாங்க. மக்கள் தெரிந்து கொள்ளணும்ல என்னெல்லாம் குறைகள் வந்திருக்குன்னு. இன்னும் சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பட்டனை அழுத்தினாலும் பிஜேபிக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்ததாக என்னென்ன தள்ளாலங்கடி வேலைகள் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல கள்ள ஓட்டு அப்படிங்கிறது போடப்பட்டது,
வெளிப்படையாகவே கள்ள ஓட்டு போடப்பட்டது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வைரலாக மாறிட்டு இருக்கு. இதை நம்முடைய தேர்தல் அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் நம்முடைய அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம், அவங்ககிட்டே கொடுத்துருவோம். இதிலெல்லாம் நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா நாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத பெரிய அளவில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லாட்டி நமக்கு பின்னாடி நமக்கு நல்ல ஒரு மீடியா பவர் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு தனிப்பட்ட நபர் ஆதங்கத்தை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர ஒரு மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டிய மீடியாக்கள் அதுக்கு பின்னாடி உழைக்க வேண்டும். யார் உழைக்கிறார்கள் அப்படிங்கிறதுல இங்கே பெரிய கேள்விதான். நாம் ஏதாவது நியூஸ் சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு தவறை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, தமிழ் பொக்கிஷம் விக்கி இப்படி தவறை சொல்லிட்டான்னு வேணால் அவங்க நியூஸ் கார்டை போடுவாங்களே தவிர அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பல மீடியாக்களும் சொல்ல மறுக்கின்றன. இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு பயமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், எஜமானன்களுடைய விசுவாசமாக இருக்கலாம், இல்லை எதுக்கு இந்த அரசியல் வம்பு நமக்கு அப்படிங்கிற வேறு ஏதாவது ஒரு எண்ணமாக இருக்கலாம். சரி, தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11% வரை வாக்குப்பதிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அது எப்படிப்பா 11%? இரவு 7 மணிக்கு 70.95% வாக்குப்பதிவு வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. நள்ளிரவு 12 மணிக்கு அது எப்படியா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59.96 அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட 11% ஓட்டுகள் என்ன ஆனது, இல்லாட்டி அது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த இடத்துல, இல்லை ஏன் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய வேரியேஷன் வருது அப்படிங்கிற கேள்வி நார்மலாகவே நமக்கு வருதுப்பா. அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் சொல்லாமே நாம் இருப்போம். நிறைய மீடியாக்கள் இதெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பிஜேபி அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த பக்கம் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி அக்கா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க டிஎம்கே சார்பாக ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போ இந்த 2 இடங்களிலுமே மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கா. அடுத்ததாக பார்க்க போனால் தருமபுரி தான். தருமபுரியிலையும் இதே மாதிரியான வேரியேஷன் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக யார் ஓட்டுகள் போடவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சென்னை நாங்கள் தான். வட சென்னையில் 60.13%, தென் சென்னையில் 54.27%, மத்திய சென்னையில் 53.91% வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. ஓவராலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69% இருந்தது என்றால் சென்னையில் அது ஒரு 50-54% மட்டும்தான் இருக்குது என்பது தான் இங்கே நம்மளால் கணக்கிட முடிகிறது. ஸோ பெரிய அளவில் இங்கே மெஷினில் குளறுபடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்களேன், மெஷினில் குளறுபடி செஞ்சிடலான்னு சொன்னவங்க இந்த பக்கமாக பிஜேபிக்காரங்க 1 லட்சம் ஓட்டுகள் குறைக்கப்பட்டு விட்டன, வாக்காளர்கள் குறைக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொன்னேன்னே பயத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு புரியுதா? ஓட்டு மிஷினில் என்ன வேணாலும் வேலைத்தனம் காண்பிக்கலாம், ஓட்டு மிஷினை ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்க. அப்போ எப்படினாலும் இவங்க தோத்துருவாங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் திடீர்னு பிஜேபி பக்கமாக என்ன சொல்லப்படுகிறது, 1 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படலை, வாக்காளர்களுடைய பெயர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பயத்தில் இவங்க பேசுகிறாங்கயா. அதான் இவிஎம் மிஷினே ஹேக் பண்ணிடலாம், ஏன் பயத்தில் பேசணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இருக்காது. ஸோ இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் ரொம்ப முக்கியமான சில நபர்களும் அவங்களுடைய பதிலை எல்லாமே சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் கனெக்டட் இன் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்காக கனெக்டட் பண்ணியிருந்தால் ஒரு மெஷினில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அடுத்த மெஷினில் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, வேட்பாளர்களுடைய லிஸ்ட், அது கடைசி நேரத்தில் தான் கொடுக்கப்படும். அப்போ இந்த பட்டன் அழுத்தினா அங்கே போகணும், இந்த பட்டன் அழுத்தினா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொல்கிறாங்க. இல்லைப்பா, வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்களே ஹேக் மிஷின், இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும், எந்த மிஷினை வேணாலும் ஹேக் பண்ணலாம், ஆனால் எப்போது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பிலிருந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி யாராவது ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் வல்லுநர்களே கிடையாது, பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், இங்கே இவிஎம் மிஷின் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரளி வரப்போகிறதா, இல்லை வாக்காளர்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது திருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புரளி வரப்போகிறதா, இல்லை கள்ள ஓட்டுகள் அதிகமாக வீழ்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிற ஒரு புரளி வரப்போகிறதா, இல்லை மக்கள் இதை தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளிவரப்போகிறதா, எல்லாம் உங்கள் கையில் தான், மக்கள் கையில் தான், பார்க்கலாம். ஆனால் அரசியல் சதுரங்கம் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். எதற்காக தெரியுமா? 2026 தான். 2026க்காக காத்திருப்போம். இன்னும் 2 வருடங்கள் சாலிடாக நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்வதற்கான காலங்கள் இன்னும் 2 வருடங்கள் இருக்குது. எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா வேணாலும் இருக்கட்டுங்க, நன்மை செஞ்சால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 2 வருடத்தில் எவ்வளோ வேணாலும் நன்மைகள் செய்யலாம்.
பார்க்கலாம் யார் நன்மையை போட்டி போட்டு செய்கிறாங்கன்னு. எல்லா நன்மைகளும் இங்கே பதிவு செய்யப்படும், எல்லா குறைகளும் இங்கே பதிவு செய்யப்படும். அதிகப்படியான குறைகளே இங்கே பதிவு செய்யப்பட போகின்றன. நன்மைகள் அதுதான் அடிக்கடி நியூஸை போடுவாங்களே, யார் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு சேனல் இருக்குது, ஒவ்வொரு யூடியூப் சேனல் இருக்குது, 10-15 யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நன்மைகளை பற்றி பேசுகிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்ய குறைபாடுகள், அவங்க எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காய் நகரத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அரசியல் சதுரங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.